ஸோ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து அவ வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோட அம்மா வந்து வீட்டுல உட்காந்துருப்பாங்க. நான் வந்து உனக்கு மணி தரேன், என்னோட பையனை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல என்னோட ரிலேஷன்ஷிப் என்னால விற்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஹீரோனோட அம்மா வந்து செம்மையா திட்டி விட்டு அவளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோட கம்பெனி வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வீட்டுல இன்கம் இல்லை. ஸோ நாங்க ஊருக்கு போறோம், நீங்க 2 பேரும் உங்களை நீங்க பாத்துக்கோங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணி நீ உன்னோட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹீரோயினோட அப்பா அம்மா அங்க போயிடுவாங்க வீடு. ஸோ இங்க வந்து ஹீரோயினும் ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். பட் ஏன்னா அவனால பேசவே முடியாது. பிகாஸ் அவ போனை எடுக்க மாட்டா. ஒர்க் ஸ்கூலு பேக் டு பேக்னால அவனால வந்து ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவங்க அம்மா வந்து பேசி போனது, இந்த மாதிரி நடந்தது எதுவுமே நம்ம ஹீரோக்கும் அவங்க கேங்குக்கு தெரியாது. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான், லைக் கவின் போய் பார்க்க சொல்றான். இந்த மாதிரி என்னாச்சு நம்ம ஹீரோனுக்கு பார்த்து எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அப்பதான் வந்து கவின் வந்து அந்த ஃபிளவர் ஷாப்புக்கு வந்து ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறான். இந்த மாதிரி என்னாச்சு ஹீரோன் ஏன் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவ சொல்றா, இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, ஹீரோட அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்ல இங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வீட்டுக்கு முன்னாடி ரெண்ட்ல எடுத்துட்டு, ஆக்சுவலி அது ரொம்ப ஓவரான வீடு. ஸோ அவன் வந்து ஒரு மேன்ஷன்ல இருப்பான். ஸோ அவன் இங்க வந்து தங்கதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். லைக் அவனுக்கு லாண்ட்ரி எப்படி பண்றது தெரியாது, பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் இருந்தாலுமே வந்து ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அங்க சில ஸ்டாஃப் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஒன்னா. அங்க அந்த சீன் காட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க, நம்ம ஹீரோட பர்த்டேக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அப்ப நம்ம ஹீரோயின் வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் என்னன்னாலுமே வந்து ஹீரோ விட்டு போக மாட்டேன், என்னோட ரிலேஷன்ஷிப்பும் நான் விட்டு போக மாட்டேன். அண்ட் என்னோட ரிலேஷன்ஷிப் என்னோட சாய்ஸ், அது நீங்க டிசைட் பண்ண முடியாது. நான் யாரோட பழகணும் யாரோட பழக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட அம்மா கிட்ட சொல்றா. அதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோட அதர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டு செம்மையா நீ போல்டா பேசின, சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஹீரோட அம்மா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோக்கு வந்து என்கேஜ் பண்ணி வைக்கிறேன், ஒரு பிக் ஷாட்டோட பொண்ணு கூட தான் நான் என்கேஜ் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இன்ட்ரோ பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து ஓடி வந்து ஹீரோயின் மேல விழுந்துட்டு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் வந்து கிட்னாப் பண்ணிடுறான், அந்த ஸ்கூல்ல படிக்கிற பையனே. இது வந்து ஹீரோக்கு செட் பண்ண ஒரு ட்ராப் மாதிரி. பிகாஸ் ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணாதான் ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு அதுக்காக இதெல்லாம் செட்டப் பண்ணி ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுவான். ஹீரோக்கும் சொல்லிடுவான், ஹீரோவும் வந்துருவான் அந்த பிளேஸ்க்கு. இந்த பையன் எதுக்காக கிட்னாப் பண்ணிருக்கானா, ஹீரோ வந்து இந்த சீன்ல வந்து ஒரு பையனை வந்து புள்ளி பண்ணிருப்பான் ரெட் கார்டு கொடுத்து. அந்த பையன் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். அவனோட ரிலேட்டிவ் தான் இந்த பையன். சோ என்னோட அண்ணனே இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ பழி வாங்குறதால ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுவான். சோ நம்ம ஹீரோவை போட்டு செம்மையா அடிப்பாங்க அங்க இருக்க பசங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவான், நீ உன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கோ, நீ திருப்பி அடி, ஏன் இந்த மாதிரி இருக்க, நீ ஏன் யாரையுமே அடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு ஹீரோ சொல்லுவோம், நான்